நீங்கள் வந்து துணை முதல்வர், நீங்கள் வந்து முதல்வர்ன்றதே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அது என்ன ஒரு சாதாரண சொல்லாற்றல் போல இருக்குது. அந்த சொல்லாற்றல் மீது வெறுப்பு வருது. துணை முதல்வருக்கான தகுதி மட்டுமல்ல, ஒரு பிரதமருக்கான தகுதின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஏன் மீண்டும் மீண்டும் துணை முதல்வர்ன்ற அந்த இடத்துலயே இருக்கீங்கன்னு தான் எங்களுக்கு வந்து ஒரு கேள்வி எழுது. மெல்ல மெல்ல ஏங்க அவருடைய ஆற்றலுக்கும் அவருடைய செயல் திட்டங்களுக்கும் கட்சி சாதாரணமாக ஒரு மதுரையில் வந்து ஒரு கோப்புதூரில் இந்த கொடி ஏற்றினார். இன்னைக்கு வந்து தேசிய அளவில் இந்த கட்சி வந்து விவாதமாக இருக்குது. இன்னைக்கு எடப்பாடி பேசும்போது யாருடைய பேரை உச்சரிக்கிறார்? இன்றைக்கு மற்ற தலைவர்கள் பேசும்போது யாருடைய பேரை உச்சரிக்கிறாங்க? இன்றைக்கு ஒரு பெரிய விவாத பொருளாக தன்னுடைய ஆளுமையால், தன்னுடைய அறிவாற்றலால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை தேசிய அளவில் பேச வைத்திருக்கிறார். அங்கே நாங்கள் கிணற்று தவளை இல்லை, மாபெரும் திமிங்கலமாக மாறுவோம். அந்த திமிங்கலம் வந்து அந்த கடலையே ஆட்சி செய்யக்கூடிய நிலை வரும். அதுபோல் தேசிய அளவில் விசிக மிகப்பெரிய ஒரு அமைப்பாக மாறும். பாமக வந்து திமுகவில் வந்துட்டா உங்களுடைய நிலை என்னன்னு கேட்குறீங்க. அதற்கான நிலையை திமுக சந்திக்க போது காலங்காலமாக நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த 35 ஆண்டு காலம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும், விளிம்பு நிலை மக்களுக்காகவும், இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும், சிறுபான்மை மக்களுக்காகவும் ஒற்றை குரலாக ஒரு மனிதன் வந்து தொடர்ந்து பாடுபட்டு இருக்காரு. அவர் திமுக விட்டு வெளியேறினா பாமக உள்ள வந்தா என்ன நிலையாகும் திமுக தான் சொல்லும். நீங்க வந்து விஜய் வந்து இவ்வளவு சதவீதம் வாக்கு வாங்கிட்டாரு, மக்கள் இவரை விரும்பிட்டாங்கன்னு சொல்லுங்க. உண்மையிலேயே அப்போ நாங்கள் ஏற்றுக்கிறோம். உண்மையிலே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன். 100% வாய்ப்பு இல்லை. நீங்கள் இன்னைக்கு வந்து தேட்டர்களில் கூடுகிற கூட்டம் வந்து இன்னைக்கு அவர் போடுற கூட்டங்களுக்கு போகுது. அவங்க எல்லாம் கொள்கை ரீதியாக இருப்பாங்களா? தேர்தல் அரசியல் என்பது மிக அங்கே களத்தில் நின்னா தான் தெரியும். ஒவ்வொரு நேரமும் அந்த களத்தில் நடக்கிற அந்த நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய துணிச்சல் இருக்கணும். அதில் முதல்ல அந்த தம்பிங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்குமா? அனுபவம் இருக்குமா? நாம் மக்கள்கிட்ட எப்படி பேசணும்னு இருக்குமா? வாக்கு வங்கி எப்படி நம்ம வந்து மக்கள்கிட்ட பெறணும்னு இருக்குமா? அல்லது வந்து ஒரு வேட்பாளர் எப்படி நாம் அணுகணும்னு தெரியுமா? தலைவர் சொன்னது போல தான் ஏ ஃபார்மை வந்து அவங்க A1 ஃபார்ம் வந்து அவங்களால வந்து நிரப்ப முடியுமா? பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவின் தென் மாவட்ட செயலாளர் திரு கரிகால்வளவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பத்தி தான் இப்ப எங்குமே பேச்சு நடந்துட்டு இருக்கு. அதற்கான முன்னெடுப்புகள், முன் ஏற்பாடுகள் இப்படிலாம் போயிட்டு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது விசிகாவுக்கு வந்து திமுக கூட்டணியில எத்தனை பெரும்பான்மையான ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்க ஒரு கட்சி இது. அப்படி இருக்கும் போது எத்தனை சீட்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கு? சீட்டை முடிவு செய்வது தலைவர் தான். இந்த தொண்டர்கள் நாங்கள் வந்து ஒரு பொறுப்பாளர்கள், கட்சியினுடைய அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய இடத்துல வந்து தலைவர் எழுச்சி தமிழர் தான் இருக்கிறாரு. அதனால் எழுச்சி தமிழர் என்ன முடிவெடுப்பார் என்பது திமுகவுக்கும் தெரியும், என்ன அழுத்தம் கொடுப்பார் என்பது திமுகவுக்கு தெரியும். பெரும்பான்மையாக இந்த போன முறை இல்லாமல் இந்த முறை கொஞ்சம் வந்து அதிக சீட்டுகள் பெறலாம் என்று திட்டமிட்டு இருக்கிறோம். அது தலைவர் வந்து திமுகவிடம் அதை பற்றியான பேச்சுவார்த்தை நடத்துவார். ஓகே சார். பொது கூட்டணி கட்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது ஒரு துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது வந்து விசிகாவின் தலைவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் வந்து இங்கே எழுந்து வந்துட்டு இருக்கு. இதை எந்த அடிப்படையில் வந்து கையாண்டுட்டு இருக்காங்க? இல்லை, இப்போ அதுதான் தலைவர் சொன்னது போல் நாங்கள் துணை முதல்வர் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கான நோக்கமே இல்லை. எங்கள் தலைவருடைய அந்த ஆளுமைக்கும் அந்த அறிவாற்றலுக்கும் பிரதமருக்கான வாய்ப்புகள் தான் நாங்கள் வந்து உண்மையிலேயே விசிக தொண்டர்களும் ஜனநாயக சக்திகளும் தலைவரை உற்று நோக்கக்கூடிய சக்திகள் அனைவருமே அவர் பிரதமராவதற்கான தகுதி இருக்கிறது. அனைத்து தகுதி வெறும் ஏதோ ஒரு சாதாரண இன்னைக்கு அரசியல் தலைவர்களே வந்து முனைவர் பட்டம் பெற்றது யார்? நீங்கள் ஒரு ஆய்வு மேற்கொள்ளுங்க. தலைவர்கள்லேயே வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பித்து அதை வந்து முனைவர் பட்டம் பெற்றவர் இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய எழுத்தாலும் தன்னுடைய பேச்சாலும் தன் அறிவார்ந்த சிந்தனையாலும் இந்த விளிம்பு நிலை மக்களை வந்து உசுப்பக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக இருக்கிறார். மக்களுக்கு தேவையான திட்டங்களை இவர் வகுப்பார். இவர் வந்து நாட்டுக்கு, இந்த தேசத்திற்கே ஒரு பிரதமராக வந்தால் மக்களுக்கு மிகப்பெரிய பலனாக இருக்கும் என்பது அறிவார்ந்த ஆளுமைகளின் விருப்பம். அவரை போய் சுருக்கி நீங்கள் வந்து துணை முதல்வர், நீங்கள் வந்து முதல்வர்ன்றதே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அது என்ன ஒரு சாதாரண சொல்லாற்றல் போல இருக்குது. அந்த சொல்லாற்றல் மீது வெறுப்பு வருது. துணை முதல்வருக்கான தகுதி மட்டுமல்ல, ஒரு பிரதமருக்கான தகுதின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஏன் மீண்டும் மீண்டும் துணை முதல்வர்ன்ற அந்த இடத்துலயே இருக்கீங்கன்னு தான் எங்களுக்கு வந்து ஒரு கேள்வி எழுது. ஆமா, சமீபத்துல கூட ஒரு நேர்காணல பார்த்தேன். இதே பதில தான் வந்து திரும்ப அவர்களும் பேசியிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து அவங்கள பேசுறாங்க. ஓகே, ஆனா அப்படி இருக்கும்போது இப்ப கூட்டணி கட்சியா தானே அவங்க இருக்கிறாங்க. கூட்டணியோட தானே தேர்தலை வந்து களம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இது சாத்தியமாகும்? அதாவது ஒரு மக்களை வந்து அமைப்பாக்கி எங்களுக்குன்னு வந்து ஒரு பெரிய தலைவர்கள் இந்த கடந்த காலங்களில் நீங்கள் பெருசாக அம்பேத்கருக்கு பிறகு ஒரு தலைவர்கள் உருவாகலை பெரிய அளவில். அவங்க எல்லாம் ஒரு மாநில அளவில் சுருங்கிட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு வந்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா, கர்நாடகா, எல்லா இடத்துலையும் வந்து மகாராஷ்டிரா, எல்லா இடத்துலையும் இன்றைக்கி வந்து வேர்களை வந்து பரப்பியிருக்கு. தலைவரும் வந்து தேசிய அளவில் வந்து ஒரு பார்வை வந்து அவர் மேலே இருக்குது.
இப்போ அதிலிருந்து அவர் வந்து ஒரு தேசிய ஆளுமையாக உருவெடுத்திருக்கிறார். அவரை வந்து நம்ம வந்து மீண்டும் மீண்டும் ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனால இல்லை, கட்சியினுடைய வளர்ச்சி தேர்தல் அங்கீகாரம் இப்போ தான் கிடச்சிருக்கு. இதற்கான போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு கால போராட்டம். அந்த போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு கட்சி வந்து ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கு. அந்த அங்கீகாரத்திலிருந்து நாங்கள் வந்து எங்களுடைய கேள்வி எழுப்புகிறோம். அடுத்தடுத்த நிலைக்கு நாங்கள் மாறிட்டு இருக்கோம். எங்களுடைய செயல் திட்டங்கள் அடுத்த நிலைக்கு போகுது, அடுத்த மாநிலத்தை தாண்டி போகுது. தேசிய அளவில் அவருடைய பார்வை இருக்குது, விவாதங்கள் இருக்குது. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கு மட்டுமல்லாமல் சிறுபான்மை மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் பேசக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் தலைவர் எழுச்சி தமிழர் தான் சொல்கிறான். அப்போ அவருக்கு இது போன்ற தகுதிகளும் இருக்குது. இந்த கூட்டணியில் இருந்தால் மட்டுமல்ல, நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கூட்டணியிலிருந்து இதெல்லாம் சாத்தியப்படுமான்னு கேட்குறீங்க. பல பேர் கூட்டணியில் தான் ஆட்சி அமைச்சான். பாரதிய ஜனதா முதல் கட்சி ஆரம்பித்த பிறகு வெறும் 2 எம்பி தான் இருந்தது. அன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் வந்து பெரிய இயக்கமாக இருந்தாங்க, 7-8 எம்பிகள் இருந்தாங்க. ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு 2 எம்பிகள் தான் இருந்தாங்க. இன்றைக்கி தேசிய அளவில் பாரதிய ஜனதாவுடைய நிலை என்ன? கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறாங்க இந்தியாவே. அதுபோல் நிலை விடுதலை சிறுத்தைகளுக்கு மாறும். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. இப்போ வந்து கிணற்று தவளையாகத்தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கு. அது பார்க்கிறவனுடைய பார்வையில் இருந்தால் இருக்குது. கிணற்று தவளையா அல்லது வந்து இது பெரிய திமிங்கலமா என்பது நீங்கள் வந்து களத்தில் பார்ப்பீங்க. மெல்ல மெல்ல ஏங்க அவருடைய ஆற்றலுக்கும் அவருடைய செயல் திட்டங்களுக்கும் கட்சி சாதாரணமாக ஒரு மதுரையில் வந்து ஒரு கோப்புதூரில் இந்த கொடி ஏற்றினார். இன்றைக்கி வந்து தேசிய அளவில் இந்த கட்சி வந்து விவாதமாக இருக்குது. இன்றைக்கி எடப்பாடி பேசும்போது யாருடைய பெயரை உச்சரிக்கிறார்? இன்றைக்கு மற்ற தலைவர்கள் பேசும்போது யாருடைய பெயரை உச்சரிக்கிறாங்க? இன்றைக்கு ஒரு பெரிய விவாத பொருளாக தன்னுடைய ஆளுமையால், தன்னுடைய அறிவாற்றலால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை தேசிய அளவில் பேச வைத்திருக்கிறார். அங்கே நாங்கள் கிணற்று தவளை அல்ல, மாபெரும் திமிங்கலமாக மாறுவோம். அந்த திமிங்கலம் வந்து அந்த கடலையே ஆட்சி செய்யக்கூடிய நிலை வரும். அதுபோல் தேசிய அளவில் விசிகா மிகப்பெரிய ஒரு அமைப்பாக மாறும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. பாமக வந்து திமுகவோட கூட்டணி வச்சா வந்து நாங்கள் திமுகலேருந்து வெளியே வந்துடுவோம் அப்படின்ட்டு பேட்டி அளிச்சிருந்தாங்க இல்லையா? இப்போ அப்படி ஒரு சூழல் வரா மாதிரியான வாய்ப்புகள் தான் இப்போ இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ திமுகவுடன் கூட்டணி பாமக வைக்கும். இது பாமகவோட விசிகா கூட்டணி வைக்குமா? திமுகவுடன் பாமக கூட்டணி வைக்கும் ஒரு நிலை வந்தால் நாங்க வந்து திமுக கூட்டணியிலிருந்து விலகி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல ஒரு பேட்டி சமீபத்துல இல்ல கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளா இதுதான் சொல்றாரு. இப்ப சமீபத்திலயும் பேசியிருப்பார். அப்படி இருக்கும் பொழுது அரசியல் நிலைப்பாடு, அரசியல் கருத்து அப்படிங்கிறது வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடும் பேசியிருக்காங்க. ஆனா இப்ப பாமக திரும்பவும் உள்ள வருது, திமுகவுடன் கூட்டணி வைக்குது அப்படின்னா இப்ப விசிகா என்ன செய்யும்? விசிகா என்ன செய்யும்? இப்போ எங்கள் தலைவர் சொன்னது போல தாங்க, எங்களுக்கு தேர்தல் அரசியலே வந்து நாங்கள் வந்து கொஞ்ச நாள் திரும்பி மீண்டும் நாங்கள் வந்து இயக்கம் கட்டணும்னா கட்டுவோம். எங்களுக்கு வந்து தேர்தல் அரசியல் தான் போகணும், நாங்கள் மக்களுக்கு எப்படி ஒன்றா சேவை செய்யலாம், தேர்தலில் இருந்து தான் அரசியல் களத்தில் நின்று தான் செய்யணும்னு இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய மக்கள் திரட்சியை உருவாக்கி தேசிய அளவில் பேசப்பட்டு நாங்கள் வந்து உடனடியாக பாமக வருவதற்காக நாங்கள் அரசியலிருந்து வெளியேற மாட்டோம். அதற்கான செயல் திட்டங்களை, யூகங்களை தலைவர் வகுப்பார். அவர் வந்து சாதாரண தலைவர், நான் ஆரம்பத்தில் சொல்கிறப்பல தான், அவர் சாதாரண ஒரு தலைவர் அல்ல. நீங்கள் நினைப்பது போல அவர் இன்றைக்கு அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் அவர்கள் பேசப்படும் பொருளாக இன்றைக்கு விசிகாவை உருவாக்கி வைத்திருக்கிறார். மற்ற இயக்கங்கள் காட்டி தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது, ஆனால் தொடர்ந்து விசிகாவை பற்றியான விவாதங்கள் தான் இங்கே நடந்துட்டுருக்கு. அந்த நிலையை உருவாக்குவது தலைவர் எழுச்சி தமிழர் தான். பாமக வந்து திமுகவில் வந்துட்டா உங்களுடைய நிலை என்னன்னு கேட்குறீங்க. அதற்கான நிலையை திமுக சந்திக்க போது காலங்காலமாக நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த 35 ஆண்டு காலம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் ஒற்றை குரலாக ஒரு மனிதன் வந்து தொடர்ந்து பாடுபட்டு இருக்காரு. அவர் திமுக விட்டு வெளியேறினா பாமக உள்ள வந்தா என்ன நிலையாகும் திமுக தான் சொல்லும். தெரியும் திமுகவுக்கு அது கட்டாயம். ஏன்னா மதவாத சக்திகளோடு கைகோர்த்தவர்கள். ஆனால் விசிகா ஒருபோதும் மதவாத சக்திகளோடு நாங்கள் கைகோர்க்கல. 2001 கைகோர்த்தீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் 2001 திமுக கூட்டணியில் இருந்தோம். நாங்கள் பாரதிய ஜனதாவை நேரடி தொடர்பு கிடையாது. அப்போது அவர் வந்து ஒரு காமன் ப்ரோக்ராம் போட்டு தான் திமுக அதில் வந்து அந்த கூட்டணி உடன்படிக்கையில் இருந்தாங்க. ஆனால் விசிகா நேரடியாக திமுக கூட்டணியில் இருந்தது. நாங்கள் என்னவோ பாரதிய ஜனதாவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணால் போலவும், நாங்கள் என்னவோ எச் ராஜா கிட்ட கை குலுக்குறது போல இன்னைக்கு வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் அப்பட்டமான பொய். அன்றைய நாளிலிருந்து இன்றைய நாள் வரை மதவாத சக்திகளுக்கும் சாதியவாத சக்திகளுக்கும் நாங்கள் வந்து இடமே அளிக்க மாட்டோம்னு வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். இப்போ தேர்தல் களமானது வந்து ஒரு 4 முனை போட்டியில தான் வந்து செயல்படுது அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒருபுறம் திமுக, ஒருபுறம் அதிமுக, மற்றபுறம் பார்த்தீங்கன்னா தாவேகா, அப்புறம் நாம் தமிழர் கட்சி. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியாலஜி வச்சுட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுக வீடு வீடாக போயிட்டு இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா தமிழக மக்களை காப்போம் அப்படின்னு இவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த தேர்தல் எப்படி வந்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்? ஏன்னா அதற்கான முன்னெடுப்புகள் இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது யாருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்?
வெற்றி வாய்ப்பு என்பது மக்கள் தேர்தல் நேரத்தில் தீர்மானிப்பது. குறிப்பாக இன்றைக்கு திமுக பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்தி மக்கள் மத்தியிலே அவங்க ஒரு பக்கம் கொண்டு போயிட்டுருக்காங்க. திமுக எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் அழித்து கோவிலுக்கு கொடுத்த சொத்தை எல்லாம் கல்விக்கு செலவிட்டுறாங்கன்னு ஒரு பக்கம் இவங்களுடைய பிரச்சாரங்கள் போயிட்டுருக்கு. இங்கே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் வந்து இருமுனை போட்டி தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அதிமுகவும் திமுகவும் தான் நேரடி போட்டியாக இருக்கும். கூட்டணி இயக்கங்கள் அதோடு எந்த கூட்டணியில் இருக்கிறோமோ, திமுகவில் இருக்கிறோமோ, அதிமுகவில் இருக்கிறோமோ, இப்படிதான் ஒரு இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 4 முனை போட்டி என்பது வாய்ப்பே கிடையாது. நான் நினைப்பது என்னென்னா, ஒன்று திமுக கூட்டணி, இல்லைன்னா அதிமுக கூட்டணி. இங்கே 3வது ஒரு கூட்டணியோ 4வது ஒரு அணியை உருவாகி அது 4 முனை போட்டி என்பது வாய்ப்பு குறைவு என்பது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா பெரும்பான்மையான வாக்கு வங்கி இப்ப நாம் தமிழர் கட்சி வச்சிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் வந்து ஏற்கனவே ரசிகர் பட்டாளம் அதிகமா இருக்கு. அவரும் வந்து கேப்டன் விஜயகாந்த் போலவே இவர் ரசிகர் பட்டாளத்தோடு இங்க அரசியல் உள்ள வந்துருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் மீதும் பார்வைகள் இப்ப இருக்குல்ல. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னென்னா, ஒரு பெரிய மற்ற இடங்களில் ஆந்திரா, இப்போ மற்ற மாநிலங்கள் கர்நாடகா, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நடிகர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாநிலமாக பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிலை இருக்காது. எம்ஜிஆரே வந்து பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய அந்த செயல் திட்டம் மூலம் தான் அரசியல் பாதைக்கு வந்தார். கலைஞரோடு முரண்பட்டு அண்ணாவுடைய கொள்கையை ஏற்போம்னு சொல்லிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு உருவாக்கினார். அதில் வந்து ஒரு கொள்கை பரப்பு செயலராக வந்து அன்றைக்கு நடிப்பு வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த அம்மா போய் அதில் சேர்ந்தாங்க. இவங்க 2 பேருக்கு தான் நடிகர் என்பதை விட அந்த தத்துவம் தான், பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய தத்துவம் தான் இந்த தலைமையை உருவாக்குச்சு. அவங்க நடிகன் என்று பார்த்ததை விட பேரறிஞர் அண்ணாவுடைய வாரிசுகள் தான் பார்த்தாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நடிகர்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கன்னா வாய்ப்பு இருந்ததா? விஜயகாந்த் வந்தார், அவருடைய நிலை என்னாச்சு? அன்றைக்கி வந்து பெரிய அளவில் வந்து இவர் ஆட்சியை பிடிச்சிருவார், இவர் வந்து மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவர். உண்மைதான், விஜயகாந்தை வந்து மக்கள் விரும்பினாங்க. ஆனால் அவரால் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை வரல. அவரை வந்து நடிகராக பார்க்கல. இவர் நல்லது செய்வாருப்பா. நீங்க வந்து விஜய் வந்து இவ்வளவு சதவீதம் வாக்கு வாங்கிட்டாரு, மக்கள் இவரை விரும்பிட்டாங்கன்னு சொல்லுங்க. உண்மையிலேயே அப்போ நாங்கள் ஏற்றுக்கிறோம். உண்மையிலே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன். 100% வாய்ப்பு இல்லை. நீங்கள் இன்னைக்கு வந்து தேட்டர்களில் கூடுகிற கூட்டம் வந்து இன்னைக்கு அவர் போடுற கூட்டங்களுக்கு போகுது. அவங்க எல்லாம் கொள்கை ரீதியாக இருப்பாங்களா? தேர்தல் அரசியல் என்பது மிக அங்கே களத்தில் நின்னா தான் தெரியும். ஒவ்வொரு நேரமும் அந்த களத்தில் நடக்கிற அந்த நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய துணிச்சல் இருக்கணும். அதில் முதல்ல அந்த தம்பிங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்குமா? அனுபவம் இருக்குமா? நாம் மக்கள்கிட்ட எப்படி பேசணும்னு இருக்குமா? வாக்கு வங்கி எப்படி நம்ம வந்து மக்கள்கிட்ட பெறணும்னு இருக்குமா? அல்லது வந்து ஒரு வேட்பாளர் எப்படி நாம் அணுகணும்னு தெரியுமா? தலைவர் சொன்னது போல தான் ஏ ஃபார்மை வந்து அவங்க A1 ஃபார்ம் வந்து அவங்களால வந்து நிரப்ப முடியுமா? இப்போ அந்த வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது. இன்னும் அவங்களுக்கு வந்து தனி சின்னம் வந்து கொடுக்கணும். தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அப்போ நிறைய பணிகள் இருக்குது. இதை வைத்தெல்லாம் அவங்க வந்து பெரிய தமிழ்நாட்டில் வந்து அவங்க வாக்கெல்லாம் வந்து பெருசாக பெற்ற முடியாது. அதனால் கொஞ்சம் ஒரு 4% 3% பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை இருக்காது. இங்கே 2 வந்து அணிக்கு தான் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்திலான அணி, இன்னொன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான அணிக்கு தான் இங்கே வாய்ப்புகள் இருக்குது என்று நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து தந்தை பெரியார் அவர்களை வந்து அவரோட கொள்கைகள் இல்லாமல் அவர் இல்லாமல் வந்து தமிழ் தேசியம் கட்சி வந்து அவங்க நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலை எப்படி வந்து கட்சி நடத்த முடியும் அப்படின்னு வந்து திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பாங்க. அதற்கு சீமான் அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்திருப்பாரு. தந்தை பெரியார் வந்துட்டு நம்ம தமிழகத்துக்கு என்ன செஞ்சாரு, தமிழுக்காக என்ன செஞ்சாரு, அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து அவரை வச்சு ஏன் நடத்துறீங்க அப்படிங்கிற கேள்விகள், இப்படி மோதல் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த மோதல் வந்து யாரு பக்கம் வந்து சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது யார் தந்தை பெரியாரை விமர்சிக்கிறார்களோ அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரானவர். யார் தந்தை பெரியாரை அவதூறு பரப்புகிறார்களோ அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை மீது அவதூறு பரப்பக்கூடிய நிலை உருவாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து தமிழ் தேசியம், தூய தமிழ் தேசியம் பேசுகிறாரு. தூய தமிழ் தேசியம் பேசுனா இங்கே ஒட்டுமொத்த மக்களும் எல்லா மக்களும் இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம வந்து ஒன்று சொல்லணும்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் தமிழரா? தந்தை பெரியார தமிழர் இல்லைன்னு சொல்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் தமிழரா? ஆக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அல்லது இதர மக்களுக்காகவும் உழைத்த பல தலைவர்கள் வந்து தமிழராக இருந்தாங்களா? அப்படிலாம் கிடையாது. அவங்க மக்களை நேசித்தாங்க. நாளைக்கு அவர் வந்து என்ன சொல்வார், அம்பேத்கர் சிலை இங்கே இருக்கக்கூடாதுன்னு. என்னுடைய பண்டிதர் அயோத்திதாசர் மட்டும்தான் என் தமிழ் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் தான் ஒரு விவாதத்தை கிளப்புவார். அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய இந்த சட்ட திட்டங்கள், இந்த தேசத்தினுடைய ஒற்றுமை, இந்த தேச மக்களுடைய நலன்லாம் என்ன ஆகும்? இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நிலை என்னவாகும்? இது யாருக்கு ஆதரவாக போய் முடியும்? சனாதன சக்திகளுக்கு ஆதரவாக தானே போய் முடியும். அப்போ அவர் எடுக்கிற ஒற்றுமை பற்றி பேசவே இல்லை. அவர் பேசுகிற வாதமே அதுதான். தூய தமிழ் தேசியம் பேசுகிறாரு.
தமிழ் தேசியம் பேசக்கூடிய இவர் பேசுற தமிழ் தேசியம் யாருக்கு சாதகமா போய் முடியும்? பிரதான கொள்கை என்ன? தந்தை பெரியாரை எதனால எதிர்க்கிறாரு? சரி, தந்தை பெரியாரை இல்ல தந்தை பெரியாரை எதனால எதிர்க்கிறாரு? அவர் தமிழர் அல்ல, அவர் தெலுங்கர்னு சொல்றாரு, அவர் கன்னடன் சொல்றாரு. புரியுதுங்களா இல்லையா? தந்தை பெரியார் இப்படிதான் வந்து எதிர்க்கிறாங்க. வேற பெரியார் மீது வந்து அவங்க என்ன வந்து குற்றம் சாட்ட முடியும்? பெரியார் மேல வேற என்ன விமர்சனம் இருக்கு? ஏதாவது ஒரு வந்து அவர் மேல விமர்சனத்தை நீங்க வைங்க. பெரியார் இந்த மக்களுக்காக உழைத்தார். கடைசி காலம் தன் மூத்திர சட்டியை சுமந்து கொண்டு கூட இந்த மக்களுக்காக அவர் ஓடினார். சனாதன சக்திகளை எதிர்த்தார். அப்படிப்பட்ட தந்தை பெரியாரை எதிர்க்கும் போது இவங்க யாருக்கு ஆதரவா வந்து பெரியாரை எதிர்க்கிறாங்க? எந்த தமிழ் தேசியம் பேசுறாங்க? பல மேடைகள்ல பேசியிருக்கோம். இவர் பேசுற தமிழ் தேசியம் தூய தமிழ் தேசியம் எடுபடாது, அது சனாதன சக்திகளுக்கு ஆதரவாக போய் முடியும். இதுதான் நிலை. அவர் பேசுற அரசியல் முற்றிலுமாக தமிழர்களுக்கே எதிரானது, தமிழர் நலனையும் பாதிக்கும். ஆக அது சீமான் பேசுகிற கொள்கை அனைத்துமே வந்து தமிழர் விரோத போக்கு. அவ்வளவுதான். உங்களுடைய இந்த டிசீஸ்களிலேயே எங்களுக்காக நேரத்தை ஒதுக்குனீங்க. நன்றி. நன்றி.